தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிற்கு பிறகு ஸ்டெர்லைட் விவகாரம் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் அகர்வால் கமிட்டி இன்று தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை. அந்த அறிக்கையில் இந்த ஆலை இயங்கலாம், இது மூடியது தவறு என்றும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மீண்டும் ஆலை திறக்கப்படலாம் என்பதையும் கூறியிருக்கிறது. இது தமிழக அரசிற்கு தோல்வியா அல்லது மக்கள் போராட்டத்திற்கான பின்னடைவா அல்லது மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலை இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்பட தொடங்கிவிட்டனவா என்பதிலிருந்துதான் இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. இன்று என்னோடு அரங்கத்திற்கு ஆவடிக்குமார் அதிமுக, சுந்தரராஜன் பூவுலகின் நண்பர்கள், அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சி, கிருஷ்ணமூர்த்தி போராட்டக்குழு, தனவேல் துணைத் தலைவர் ஸ்டெர்லைட். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சுந்தரராஜன் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு மிக நீண்ட மக்கள் போராட்டம், அதற்கு பிறகாக ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படுது. மக்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இன்றைய சூழ்நிலையில் அகர்வால் கமிட்டி அது மூடியது தவறுனே ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. எதிர்கட்சிகள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இதை நாங்க முன்னாடியே ஊகிச்சோம், இப்படிதான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா தமிழக அரசு இதை கணிக்க தவறிவிட்டதா? அதாவது முதல்ல தமிழக அரசோட பங்கு எதிர்கட்சிகள் சொன்ன விஷயத்தெல்லாம் விட்டுட்டு தருண் அகர்வால் கமிட்டி ரிப்போர்ட்டை பற்றி பேசினோம்னா, தருண் அகர்வால் குழு தன்னுடைய அதிகார எல்லைகளை மீறி தான் அந்த அறிக்கையை கொடுத்துருக்கு. தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த குழு அமைச்சப்போ இந்த கம்பெனியை திறக்கலாமா, மூடலாமா, இல்லை நடத்தலாமாலாம் அவங்கள பார்க்க சொல்ல. இந்த நிறுவனம், ஸ்டெர்லைட் நிறுவனம் செயல்படுறதுனால அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு சுற்றுச்சூழல் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, மக்களுக்கு ஏதாவது நோய்கள் உண்டாயிருக்காங்கிற விஷயத்தை, அங்கே இருக்க நீர் எப்படி இருக்குது, அங்கே இருக்க காற்று எப்படி இருக்குது, நிலத்தில் இருக்க மாசு எப்படி இருக்குன்னு மட்டும்தான் ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுக்க சொல்லிச்சு. சரிங்களா? அதோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், மேண்டேட், அது ஒவ்வொரு குழு அமைக்கும் போதும் நீ இந்த அதிகார எல்லைகளை வரையறுத்தான் ஒரு குழு அமைப்பாங்க. பொதுவாக நீங்கள் உலகத்துக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் விசாரிக்கலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கு கொடுக்கப்பட்ட அதிகார எல்லைகளை மீறி தான் இந்த ஆலையை நீங்கள் நைட்டாக மூட சொன்னது தப்பு, உடனே திறக்கணும், அதுக்கெல்லாம் யாரும் ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை. தேசிய பசுமை தீர்ப்பாயம் ரைட்ஸ் தரல, உச்ச நீதிமன்றமும் ரைட்ஸ் தரல. பசுமை தீர்ப்பாயமே இந்த கேள்வி எழுப்பலையே. இல்லை, பசுமை தீர்ப்பாயம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டை வாங்கி படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த குழுவோட அறிக்கை சொல்லியிருக்கு, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பசுமை தீர்ப்பாயம் செஞ்ச தவறு அதை பற்றி பேசுவோம். நம்ம இந்த முதல்ல தருண் அகர்வால் குழுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நான் படிக்கிறேன் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ற ஸ்கோப்பை பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பி இருக்கணும். இன்னைக்கு எந்த டிபேட் நடக்கலைங்க. இன்னைக்கு அந்த அறிக்கையை 48 கவரில் போட்டு கொடுத்த அறிக்கையை சில விஷயங்களை எடுத்து அந்த நீதிபதிகள் படிச்சிருக்காங்க. இது ஏன் கேள்வி கேட்கப்படுமா, அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் தெரியும். முதல்ல இன்னைக்கு நாம் பேசுறது தருண் அகர்வால் குழுவோட அறிக்கையை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த தருண் அகர்வால் குழு அறிக்கை அதிகார எல்லைகளை மீறி செயல்பட்டு இருக்கிற விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவதாக இந்த வழக்கை விசாரிக்கவே தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு அதிகாரம் கேட்டால் கிடையாது. ஏன்னா மூணு அரசாணை எழுத்து தான் ஸ்டெர்லைட் நிர்வாகம் அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை ஆணைக்காங்க. ஒன்று 9ஆம் தேதி கொடுத்த அறிக்கை. என்ன ஆணையது, இந்த மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை இயங்குவதற்கான லைசன்ஸை ரெனியூ பண்ண மாட்டோம், புதுப்பிக்க மாட்டோம்னு சொல்லி ஏர் ஆக்ட் கீழையும் வாட்டர் ஆக்ட் கீழையும், அதாவது காட்டு சட்டத்தின் கீழும் தண்ணி சட்டத்தின் கீழும் தமிழக அரசு ரிஜெக்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்றாங்க. அதை எதிர்த்து நீங்கள் மேல்முறையீடு போகணும், அப்பீல் எங்கே போகணும், அப்பீலே தத்தாட்டி ஒருத்தங்க இருக்காங்க இங்கே சென்னையில், அந்த இது இருக்குது, அங்கே தான் அங்கே போனாங்க. ஆனால் அந்த 3 கேஸையும் சேர்த்து இப்போ தேசிய பசுமை தீர்ப்பை விசாரிக்க ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கு பவர்ஸ் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டியை டிஸ்கனெக்ட் பண்ணது, அது எதுவும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு கேட்கறதுக்கான பவர்ஸ் கிடையாது. மூணாவதாக தமிழக அரசு போட்ட ஜிஓ அரசாணையத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரிக்கிறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் எதை விசாரிக்கலாம்னா, மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமோ, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியமோ, மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியமோ ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு அனுமதியை கொடுத்தாலோ அல்ல அனுமதியை மறுத்தாலோ அதைத்தான் அவங்க விசாரிக்க முடியும் இல்லையே. தமிழ்நாடு அரசு போடுகிற அரசாணையை விசாரிப்பதற்கான அதிகார எல்லைகள்லாம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு கிடையாது. இதை ஏற்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனால் அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ண உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த விஷயத்தில் தன்னுடைய அதிகார எல்லைகள் குறித்தான முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக அரசோட கேஸை டிஸ்மிஸ் பண்ணாங்க. யார் டிஸ்மிஸ் பண்ணா? உச்சநீதிமன்றம். அப்போ இன்னைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு சொல்லும் போது தங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா இல்லையானே ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அந்த ரைட்ஸ் கமிட்டியை மூடுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்துல தான் பசுமை தீர்ப்பாயம் பேசணும்னு சொல்றீங்களா? இந்த வழக்கு விசாரிக்க பசுமை தீர்ப்பாயத்து ரைட்ஸ் இல்லைன்னு சொல்றோம். ஏன்னா ஒரு அரசாணை, கவர்மெண்ட் ஜிஓ எடுத்துனா நீங்க என்ஜிடிக்கு போக முடியாது.
மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமோ தமிழக அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் கொடுக்கின்ற சுற்றுச்சூழல் துறை கொடுக்கின்ற ஒரு அனுமதியை எதிர்த்து தான் நீங்க வந்து அனுமதி எதிர்த்தோ ஆதரிச்சோ தான் நீங்க வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு போக முடியுமோ இல்லையா? ஒரு அரசு இட்ஸ் ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர், அதெல்லாம் தேசிய பசுமை தீர்ப்பு விசாரிக்க முடியாது. அப்ப நாளைக்கு நீங்க வந்து ஒரு ஊர்ல குடி தண்ணி போடுறதுக்காக நீங்க வந்து ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணுவீங்க, ஒரு பைப் போட்டு, அதெல்லாம் எடுத்து நீங்க வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு போக முடியாது. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கீழே சுற்றுச்சூழல் அமைச்சகம் கொடுக்கின்ற அனுமதிகளை ஆதரித்தோ எதிர்த்து தான் நீங்க போக முடியும். சரிங்களா? அதான் உச்சநீதிமன்றம் இந்த அதிகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது தெளிவாக சொல்லிடுச்சு. தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லும் பொழுது தனக்கு இந்த வழக்கை விசாரிப்பதற்கான அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறதையும் தெளிவுபடுத்தணும்னு சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம். கரெக்டா அந்த அதிகார எல்லையை பத்தி சொல்றீங்க. இது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு தெரியாதா? அது தெரியாம தான் அந்த அறிக்கையை தாக்கல் செய்றாரா? எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுமா? இதற்கு பின்னாடி ஒரு நீதிபதிக்கு இந்த விஷயம் இல்ல, எல்லாத்துக்குமே எல்லாருமே தெரியணும்னு இல்லைங்க. நான் நீ இது தெரியுமா கேட்டா என்ன சொல்றேன், நான் வந்து தருண கவலை கிடையாது. சரிங்களா? அவர் என்ன நினைச்சிருக்காரு, அவர் எப்படி இதை எடுத்துக்கிட்டாருலாம் தெரியாது. இல்ல, அப்புறம் அவருக்கான வரம்பு எல்லை வந்து இதுதான். நான் படிச்சு காமிக்கிறேன். நான் அந்த ஒரு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு நீதிபதிக்கு தெரியாது அப்படிங்கிற கோணத்துல நீதிபதிக்கு தெரியாதான் சொல்ல. இந்த குழுக்கான நீதிபதிகளை தேசிய பசுமை தீர்ப்பாயம் நியமிக்கணும் முடிவு பண்ணப்ப அவர்கள் சஜஸ்ட் பண்ண பேர் 2 பேர். நீ ஓய்வு பெற்ற நீதியரசர் சிவசுப்ரமணியம் பேரையும் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு பேரை தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்துருச்சுது. ஏன்னா இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, இது தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் வந்து நீதி தவறி தான் வந்து சொல்லுவாங்கிற ஒரு இதில் வந்து ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்துருச்சு தான் தருண் அகர்வால் வந்து போட்டாங்க. சரிங்களா? சோ அந்த தருண் அகர்வால் சொல்லியதான் எதிர்த்துச்சு. ஆமா, தமிழ்நாட்டை சேர்ந்த நீதி தவறியவர்கள் அப்படி சொல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு போட்டா ஒரு 1,00,000 பட்சமாக வந்து பாப்பாங்கன்னு சொல்லி தான் சொன்னாங்க. சரியா? அது என்ன அர்த்தம்? அது என்ன குறிப்பிடாத விஷயங்களை அப்படி கிடையாது. நீங்க வந்து 1,00,000 பட்சமா பாக்குறேன்னு சொன்னாலே நீதி தவறியதான் அர்த்தம். சரிங்களா? அப்ப வந்து ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு தெரிவிச்சு வந்து அதுக்கப்புறம் தருண் அகர்வால் போட்டப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம் அறிக்கை இப்படிதான் வரும்னு சொல்லிட்டு. அறிக்கை வந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தல, இல்ல அவங்க வந்து பெர்ஃபெக்டா நடத்தினாங்கன்னு நாங்க வரும் தான் எதிர்பார்த்த மொழிய. அந்த ஃபேக்டரியை துறங்க, அது நீங்க முன்னே தப்புன்னு சொல்றதுக்குலாம் அவங்களாம் யாரும் வந்து ரைட்ஸ் தரல, அவங்களுடைய அதிகார எல்லைகளும் வந்து அங்க குறிக்கப்படவே இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் தருண் அகர்வால் நீங்க சொல்ற இந்த அதிகாரம் மீறி இப்படி ஒரு தீர்ப்பை இல்ல ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு என்ன, அதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து அவங்க தான் வந்து சொல்லணும். அவங்க நிச்சயமாக உள்நோக்கம் இருந்தா இட் வாஸ் பிரெடிக்டிவ். நம்ம தான் கணிக்க முடிஞ்சது. தருண் அகர்வால் குழுவின் அறிக்கை இப்படிதான் வர முடியும்னு எங்களால் கணிக்க முடிஞ்சது. சோ இவ்வளவு பலவீனமான வாதத்தை இல்ல ஆவணங்களை வந்து தமிழக அரசு முன்வச்சதும் ஒரு காரணம். தமிழக அரசு வந்து வாதங்களை தமிழக அரசு எந்த மாதிரியான முடிவு எடுத்துக்கணும், தமிழக அரசு இந்த விஷயத்தை என்ன செஞ்சுக்கணும், அது வேற விஷயம். இன்னைக்கு நமக்கு நடக்கிற டிபேட் வந்து தருண் அகர்வால் குழுக்கு இந்த மாதிரி பரிந்துரைக்க அதிகாரம் இருக்கா இல்லையா? ஏன்னா அந்த குழுவோட அறிக்கையை வச்சு தான் டிபேட் பண்ணிருக்கோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த குழுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றதுக்கு அந்த கமிட்டிக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. சரிங்களா? அதை வந்து தமிழக அரசு வந்து மேல்முறையீடு போகலாம். அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பெட்டிஷனர்ஸ் வந்து மேல்முறையீடு போகலாம். அந்த குழு செஞ்சிருக்க விஷயங்கள் சரியா தப்பா. இன்னொரு விஷயம், தேசிய பசுமை தீர்ப்பாயம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி வந்து இழைச்சிருக்கு. என்ன தெரியுமா? அந்த குழுவோட அறிக்கை இருக்குல்ல, அந்த ஆய்வு அறிக்கை, அதை வந்து பெட்டிஷனர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி தமிழக அரசுக்கும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு மட்டும் தருவோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது எப்படி? அப்புறம் 7ஆம் தேதி போய் நீங்க வந்து ரிப்ளை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க மற்ற பெட்டிஷனர்ஸ். அந்த மனுதாரர்கள் போய் என்ன எதை பேஸ் பண்ணி அந்த ரிப்ளை தாக்கல் பண்ணுவாங்க? சரி, எனக்கு ஏதாவது ஒரு அறிக்கை இருந்தா தான் நான் வந்து அந்த அறிக்கையில இன்ன தப்பு இது தப்பு இது சரி நம்ம வந்து ஒரு ரிப்ளை பண்ண முடியும், ரெஸ்பாண்ட் முடியும். எதுவுமே இல்லாம வானத்திலிருந்து கோட்டை கட்டியா வந்து அந்த ரெஸ்பான்ஸை ஃபைல் பண்ண முடியும். சோ நீங்க வந்து 7ஆம் தேதி வந்து ரெஸ்பான்ஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அறிக்கை வந்து நாங்க தமிழக அரசுக்கும் ஸ்டெர்லைட் ஆலை மட்டும் தான் தருமே ஒழிய நாங்க மற்ற பெட்டிஷன்ஸ் தர மாட்டேன்னு சொல்லி போது நிச்சயமாக ஒரு இயற்கையான ஒரு நீதி பரிபாலனுக்கு எதிரான விஷயமா தான் பார்க்கப்படும். தனவேல், இந்த குழு வந்து தன்னுடைய அதிகார வரம்பிற்கு மீறி இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த அறிக்கையில என்ன கூறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மனுதாரருக்கே தராம பசுமை தீர்ப்பாயம் ஒரு நீதியை வந்து சரியா செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் சொல்றாரு. உங்களோட தரப்பு வாதம்? இன்று நடந்த இந்த குழுவின் அறிக்கை சமர்ப்பித்த ஒரு நிகழ்வானது வந்து பல்வேறு கட்டங்களை தாண்டி, அதாவது இந்த குழு வந்து தூத்துக்குடிக்கு வருகை தந்தது, மக்களோடு கலந்துரையாடியது, பின்னர் பல்வேறு தரப்பு மக்களையும் வந்து அவருடைய வாதங்களை எடுத்து வைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கிட்டத்தட்ட 2.5 மாத காலமாக இந்த ஒரு விசாரணை நடந்து இன்று அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. திரு சுந்தரராஜ் அவர்கள் சொன்னது போல வந்து இந்த அறிக்கையின் வரம்புகள் உட்பட்டதா இல்லையா என்பது வந்து அவருடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்கலாம். பட் இந்த ஒரு ஒப்பீனியனை தான் வந்து தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட் முன்னாடி கொண்டு போய் வந்து அந்த வாதத்தை வைத்தது. இது இவங்களுக்கு பண்ணக்கூடாது, இவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து 2 முறை, 1 முறை இல்லை 2 முறை வந்து தெளிவாக சொல்லி இந்த பசுமை தீர்ப்பாணையம் தான் இதை விசாரிக்க வேண்டும், இந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்கட்டும். அவர் சொன்னது போல சரிதான், அந்த தேசிய பசுமை தீர்ப்பாணையம் அந்த முடிவையும் எடுக்க வேண்டும்.
இதைத்தான் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு கருத்து வந்து உச்சநீதிமன்றத்தின் முன்னாக கண்டிப்பாக வரும். தேசிய பசுமை தீர்ப்பாணையம் ஒரு முடிவை எடுக்கும். ஸோ இது வந்து உச்சநீதிமன்றத்தின் பார்வைக்கு முன் வைக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு வரும் என்பதுதான் வந்து ஒரு நீதித்துறையின் நிலைப்பாடு. அதில் வந்து இரண்டு வேறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அதுக்காக வந்து இவர்களுடைய வரைமுறைக்கு உட்பட்டு இல்லைன்னு சொல்றதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இந்த குழு அமைக்கும் பொழுது அவர்களை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்கும் என்று கூறியுள்ளது. இதுதான் விசாரிக்க வேண்டும், இது விசாரிக்க கூடாது என்று எந்த அறிக்கையும் இல்லை. இது வந்து ஒரு தவறான கருத்து. இரண்டாவது வந்து அந்த அறிக்கை வந்து காப்பி வந்து எல்லாருக்கும் கொடுக்கலன்றது ஒரு வாதம் வச்சாரு. நான் படித்த வரைக்கும் வந்து அந்த குழுவோட அறிக்கையானது வந்து வழக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் டெக்னிக்கல் மேட்டர் இன்டர்வீனர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிலர் வந்து இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து தமிழக அரசின் வாதத்தோடு சேர்ந்தோ இல்லை மற்றவரோடு இணைந்தோ அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கலாம் என்ற வாதத்தையும் வந்து கிளியராக இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காப்பி கொடுக்கலேங்கிறது வந்து அவருடைய வாதமாக இருக்கலாம். நான் படித்த வரைக்கும் வந்து அவங்களும் வந்து இதில் கலந்து கொள்ளலாம் என்று தான் கூறப்பட்டுள்ளது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக நான் கருதவில்லை. சுந்தரராஜன் இதையும் தாண்டி இந்த ஒரே நிமிஷம் அறிக்கை வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே நிமிஷம் நான் அந்த மேண்டேட்டை நான் படிக்கிறேன். The committee can go into the material produced by the parties on the issue of environmental compliance as well as impact on inhabitants as perceived or actual. இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் கொடுக்கக்கூடிய தரவுகளை வைத்து இந்த சுற்றுச்சூழல் அந்த ஆலை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கா, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கா அப்படின்னு தான் பார்க்க சொல்லிக்க ஒழிய நீங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னீங்க, மனுதாரர்களுக்கு கொடுக்கப்படல. மனுதாரர் அவர் சொல்றது வந்து தமிழக அரசும் ஸ்டெர்லைட் மட்டும் தான் சொல்றாரு. அந்த இதுல வந்து இன்டர்வெனிங் பார்ட்டிஸா ரெண்டு பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வந்து அவங்களே சேர்த்து வந்து பதில் தாக்கல் சொல்லியிருக்காங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம். அவங்க எதை வச்சு பதில் தாக்கல் பண்ணுவாங்க? அவங்களுக்கு அந்த அறிக்கையோட காப்பியே கிடைக்கணும், எதை வச்சு தாக்கல் பண்ணுவாங்க? உட்பட்டு அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதை தான் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஆவடி குமார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. சுந்தரராஜன் சொல்றது வந்து நீதி, இது தமிழக அரசுக்கு எந்த வகையிலும் பின்னடைவு இல்லை. இதை வந்து அதாவது தேசிய பசுமை தீர்ப்பாயம் அங்கே சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கா இல்லையா, பாதிப்பு இருக்குன்னு சொல்லி மாநில அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை தவறுன்னு சொல்லி அந்த நிறுவனம் புகார் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமாக விசாரிக்கிறது தான் அவங்களுடைய கடமையும் உரிமையும். அவங்க அரசாங்கம் வந்து ஜிஓ சரியா தப்பான்றதெல்லாம் அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதான் எனக்கு தெரியல. இல்ல பின்னடைவு அதுதான் இல்ல மாநில சுற்றுச்சூழல் அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறிக்கிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் தேசிய நிறுவனம் தந்த அனுமதியை வச்சுட்டு அவங்க ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை தடுத்து மாநில அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. இந்த உத்தரவு ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் ஒரு எப்படி அவங்க வந்து அதை இயங்க முடியும்? அடிப்படையே இல்லை. ஆனாலும் அவங்க வந்து அதை வந்து அவங்க உரிமை, அவங்க வந்து அந்த நிறுவனத்தை இயக்குறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டுருக்காங்க. அதுக்கு அவங்க புகார் தராங்க. அவங்களுக்கு வாய்ப்புள்ள இடங்களில் அவங்க புகார் செய்கிறாங்க. ஆனால் அந்த தீர்ப்பாயம் கூட அந்த சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து, அங்கே சுற்றுச்சூழல் சீர்கேடு இருந்ததா இல்லையா, அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டார்களா, தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை காரணம் சரியா தப்பான்னு வேணா அவங்க வந்து ஆய்வு செய்து அறிக்கை தர முடியுமே தவிர, அவங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இயக்கமே நடவடிக்கையை சரியா தப்பான்றது எப்படி அவங்க முடிவு பண்ண முடியும்? ரெண்டாவது, இது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயமே இதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முழுமையான அதிகாரம் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி குறிக்கிற நேரத்தில் அவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குழு ஆய்வு செய்து தருகின்ற அறிக்கை என்பது எந்த வகையில் சட்ட அந்தஸ்து பெற்றதுன்னு எனக்கு தெரியல. இது அவங்க அறிக்கை தந்திருக்காங்க. அந்த அறிக்கை மீது தேசிய தீர்ப்பாயம் தான் வந்து விவாதிக்க முடியும். அவங்க வந்து தேசிய தீர்ப்பாயத்தினுடைய முடிவு தான் நம்ம வந்து அடுத்து கோர்ட்டுக்கு போறதுக்கோ அல்லது அடுத்து நடவடிக்கை திருப்பியும் வந்து பசுமை தீர்ப்பாயத்தை தானே திருப்பி கோர்ட்டு இல்ல. நீங்க அங்கதான் சரியா புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதை விசாரிப்பதே தேவையற்றதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இல்ல, அதனால நான் சொல்லி முடிச்சிடறேன். அதை தடைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சுற்றுச்சூழலை பற்றி விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, அது அவங்க கடமையும் கூட, அதனால அதை செய்யறாங்க. அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்கன்ற பொருள்ல தான் அவங்க தள்ளுபடி பண்றாங்க. அவங்க தரப்பு வாதங்களையும் கேட்கல, அவசர கதியில மக்கள் போராட்டத்துக்கு பயந்து தான் இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க விசாரிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதை விசாரிக்கிட்டோம்,
அதுக்கு பிறகு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது பிறகு தான் நீதிமன்றம் விசாரிக்க முடியும். நீங்க ஏன் அந்த விசாரணையை நீங்க தடுக்கிறீங்கன்னு தான் உச்சநீதிமன்றம் தடுத்திருக்கு. அதனால உச்சநீதிமன்றம் அவங்க தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் இருக்கின்ற பங்கை கேள்விக்குறியாக்கினதுனால தான் அதை தடை பண்ணாங்களே ஒழிய தேசிய தீர்ப்பாயத்துக்கு இது ஒரு இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பை பற்றிய முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கு. அதனால அதை தமிழ்நாடு அரசாங்கம் அதை தடுக்குதோன்ற கோணத்துல வந்துடக்கூடாதுன்னு அதை தடை பண்ணாங்க. இல்ல அந்த கோணத்திலேயே அவங்க பேசல. அவங்க பேசின இது மூடியதே தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மூடியதே தவறுன்னு அதுதான் கேட்கல. மக்கள் போராட்டத்துக்கு பயந்து அவசர கதியில் எடுக்கப்பட்டது அப்படின்ற மக்கள் போராட்டத்துக்கு பயந்து தடை பண்ணாங்களோ இல்ல அரசே விரும்பி தடை பண்ணிச்சோ அது பிரச்சனை இல்ல. அதை விசாரிக்கின்ற அதிகாரமும் அவங்களுக்கு இல்லைன்ற அவங்களுடைய வேலை இல்ல, அவங்களுடைய கடமை இல்ல, அவங்களுடைய உரிமை இல்ல. அவங்க தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய கடமை என்பது அந்த பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கா, அந்த தமிழ்நாடு அரசாங்கம் பாதிப்பு இருக்குன்னு சொல்லுது, அது சரியா தப்பான்ற சொல்ற வேலையை தான். இந்த நிறுவனத்தால சுற்றுச்சூழல் பாதிப்பே இல்லை, ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தவறான உத்தரவை போட்டிருக்கு, அந்த உத்தரவை நான் நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி வேணா சொல்லலாம் ஒழிய இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது, தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு முன்னாடி அது ஆலை கிட்ட நோட்டீஸ் கொடுத்தீங்களா, அது அதன்படி நடந்துச்சா அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் ஒரு விஷயத்தை நான் இன்டர்வியூ பண்ண மணிக்கணும் சொல்றேன். அதாவது அந்த ஆலைக்கு இயங்குவதற்கான அனுமதி கிடையாது, சரிங்களா? இட்ஸ் an illegal entity. சட்டப்படி நான் சொல்லிடுறேன். அதாவது அந்த பசுமை தீர்ப்பாயம் ஏற்கனவே எப்படி சொல்ல முடியும் அவரால ஆலை இயங்கும் வரைக்கும் அதற்கான அனுமதி நான் முடிச்சிரேன். ஏற்கனவே இல்ல இந்த நான் முடிச்சிடறேன் சொல்லிட்டேன் சேர்த்து சொல்லிட்டேன். அதாவது பசுமை தீர்ப்பாயம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அனைத்து அனுமதிகளும் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு, ரினிவல் பண்ணல. ரெண்டாவது விரிவாக்கத்துக்கு எந்த அனுமதியும் வாங்கல. ஆக அவங்க பேசிக்கா அவங்க தப்பு. தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த அனுமதிகள் முடிஞ்சதுனாலதான் அவங்க மூடினாங்க, சீல் வைக்க முடிஞ்சது. இல்லன்னா எப்படி வைக்க முடியும்? தனவேல் ரினிவலே பண்ணல, அதன் அடிப்படையில தான் அது மூடப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆவடிக்குமார் வைக்கிறாரு. இப்போ நீங்க விளக்கம் தரலாம். இல்லை, இந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய உரிமம் என்பது எல்லா ஒரு ஆலைக்கும் எல்லா வருடத்தில் அது புதுப்பிக்கப்பட வேண்டியது என்பது ஒரு நடைமுறை நடவடிக்கை. ஸோ அதர் போல எல்லா வருடமும் நாங்களும் இதை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம், அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இந்த வருடமும் 31 மார்ச் 18 முடிவடையக்கூடிய அந்த உரிமத்தை புதுப்பிப்பதற்காக டிசம்பர் கடைசியிலேயே நாங்கள் இதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டோம், அப்ளை பண்ணிட்டோம். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பார்த்து அதற்கான ஆய்வறிக்கை சமர்ப்பித்து இது கன்சென்ட் டு ஆபரேட் கூடிய அந்த உரிமம் கொடுக்கறதுக்கான எல்லா நடவடிக்கையும் நடந்துட்டு தான் இருந்தது. இது ஒரு எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு அசம்பாவிதத்தின் காரணமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்பதில் நாங்க இதுல எந்த மாற்ற கருத்து இல்லை, கொடுக்கலைங்கிறது உண்மை. அதுக்காகத்தான் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்களும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட அப்பலேட் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திடம் முறையிட்டோம். அங்க ஒரு நியாயம் கிடைக்கவில்லை என்றதுனால தான் நாங்க தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் போயிருக்கிறோம். ஸோ நீங்க ஏற்கனவே அவர் சுந்தர்ராஜன் சொன்னாரு, இவர் திரு ஆவடிக்குமாரும் சொன்னாரு, இது ஜிஓ இஷ்யூ பண்ணதை அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறதுக்கான முகாந்திரம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த ஜிஓ எதுக்காக இயற்றப்பட்டிருக்கின்றதை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஜிஓவும் சரி, அதற்கு முன்னாக உரிமை மறுக்கப்பட்ட காரணங்களும் சரி, இது எல்லாமே சுற்றுப்புற சூழல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அதனால இது முகாந்திரமே இல்லாம தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரிக்குதுன்னு சொல்றது ஒரு அடிப்படையற்ற ஒரு வாதம். ஒரு நிமிஷம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடமும் அந்த முறையீடு தான் போயிருக்கிறது. அதுக்குத்தான் இந்த குழு அமைத்து இன்று விசாரணை நடத்தி ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அவங்க எல்லாரும் சொன்னது போல இந்த அறிக்கையை பொறுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதன் மீது ஒரு முடிவு எடுக்கலாம். அது 7ஆம் தேதி எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியன் கொடுக்கலாம். இது இந்த விசாரணை நடந்தது குழுவோடைய மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, ஆலை தரப்பிலிருந்தும் சரி, அரசாங்கத்திடம் இருந்தும் சரி, இல்ல போராட்டம் நடத்தியவரிடம் சரி, இந்த நீங்க கூறிய குற்றச்சாட்டுகளுக்கோ இல்லது அதற்கு எதிராகவோ உங்கள்கிட்ட இருக்க ஆதாரங்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த விவாதமே நடந்தது. கிட்டத்தட்ட 7-8 நாட்கள் விவாதம் நடந்தது.
அந்த விவாதத்தின் அடிப்படையில் அவர்கள் சமர்ப்பித்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த வந்து ஒரு குழுவின் அறிக்கை வெளியில வந்திருக்கு. தனபால் அந்த ஆதாரங்களையும் அந்த அறிக்கையும் ஏன் பெட்டிஷனர் கிட்ட கொடுக்கலங்கற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அப்பதான் அவங்க அறிக்கை தாக்கல் செய்ய முடியும், பதில் மனு தாக்கல் செய்ய முடியும். இல்ல அது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாணையத்தின் தலைவருடைய ஒரு கருத்து, நீதிமன்றத்தில் அவர் கூறிய கருத்து. அதை பத்தி நான் இல்ல அறிக்கை கேட்கும்போது அந்த எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதா. எனக்கு ஒரு இதுல ஒரு விஷயம் என்னன்னு தெரியல. அறிக்கை கேட்கறதுக்கான முறை இருக்குல்ல, அவங்க வந்து யாருக்கு கொடுக்கப்படலையோ அவங்க வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ல சொன்னா இன்டர்வீனர்ஸ், அவங்க வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல, அவங்க வந்து இன்டர்வீனர்ஸ். அதைத்தான் வந்து நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு. இன்டர்வீனர்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க வேணும்னா கேட்டு காப்பி வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. சுந்தரராஜன் வேற என்ன அவர் வந்து சொல்றாரு, மக்கள் போராட்டத்தினாலும் மக்கள் வந்து 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுனால தான் தமிழக அரசு வந்து அவங்களுடைய கன்சர்ன் டு ஆபரேட் உரிமத்தை வந்து புதுப்பிக்கலன்னு சொல்றாரு. அது தவறு. ஏன்னா 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியே அந்த கன்சர்ன் டு ஆபரேட்டை வந்து புதுப்பிக்க முடியாதுன்னு சொல்லி தமிழக அரசு சொல்லிடுச்சு. ஆனால் துப்பாக்கி சூடு நடந்தது வந்து 22ஆம் தேதி, மே 22ஆம் தேதி தான். சரி, ஏப்ரல் 9ஆம் தேதி உங்க கன்சர்ன் புதுப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் அந்த நிலையில நீங்க வந்து மாசுபடுத்திருக்கீங்க. துப்பாக்கி சூடுங்கிறது அப்புறம் தான். அது 5 காரணம் இல்ல, அதுதான் அவரும் சொல்றாரு. அதுதான் நானும் சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். 5 காரணங்கள் அதான் நான் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம், அது என்ன காரணம்? அது என்ன காரணம்? அந்த 5 காரணங்கள் அர்ஜுன் காத்திருக்க அவரை கேட்டுட்டு நீங்க அவருக்கான பதில். அர்ஜுன் சம்பத் பேசுங்க, குறுக்கிட்டீங்க. அதாவது ஒரு உண்மையிலேயே தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதனால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 25,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், அது மட்டும் அல்ல, நேரடியாக மறைமுகமாக பல்வேறு வகையில தூத்துக்குடியினுடைய தொழில் வளர்ச்சி, தூத்துக்குடியினுடைய அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடினதுனால. இதை எப்படியாவது மீண்டும் திறக்கணுங்கிற கருத்து இப்ப ரொம்ப வலுவா வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த போராட்டம் என்பது நக்சலைட்டுகளால தூண்டிவிடப்பட்டு இல்ல இப்படிலாம் பேச ஆரம்பிச்சீங்க. நீங்க காஷ்மீர் மாதிரி இப்படிலாம் பேச தமிழக மக்களே இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க பேச ரைட்ஸே கிடையாது. இதெல்லாம் பேச ரைட்ஸே கிடையாது. ஆமாங்க, உண்மைதானே. என்ன உண்மை? எது உண்மை? என்ன ரைட்ஸ் இல்ல? எது உண்மை உங்களுக்கு? யார் சொன்ன நக்சலைட்ஸ்னு? தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் நக்சலைட் பிரச்சனை கிடையாது, மாவோயிஸ்ட் யார் ஊடுருவன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. சரியா? அப்புறம் எதுக்கு 10 பேர் சுட்டாங்க? யார் 10 பேர் சுட்டாங்க? போலீஸ் சுட்டாங்க. போலீஸ் சுட்டாங்க. நாடு நல்லா இருக்கும். போலீஸ் சுட்டாங்க. யார் சுட்டது? என்ன சுட்டாங்க? கிருஷ்ணமூர்த்தி சுட்டாங்களா? உங்க அமைப்புகளை தடை செய்தாலே இந்த நாடு சுமூகமா சரியா இருக்கும். சார், யார் கார்ப்பரேட்டுகளுடைய கைக்குலிகளாக இருக்கீங்க. கொளுத்த வந்தீங்களோ? அவங்களுடைய வேதனையையும் இந்த வளங்கள் சார்ந்த குடியிருப்பை எரிக்கிறீங்களோ? இல்ல, அர்ஜுன் சம்பத் பேசி முடிச்சதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரா பேசுங்க. மக்கள் 14 பேர் உயிரிழந்திருக்காங்க. என்ன அவன் சுயலாபத்திற்காக உயிரிழந்தோம்? 14 பேர் காயப்பட்டிருக்கோம். என்ன எங்களுக்கா சுயநலம்? நாடகமாடக்கூடிய ஒரு செயலெல்லாம் வந்து ஸ்டெர்லைட் செஞ்சிட்டு இருக்கு. நீங்க மக்களை மாவோயிஸ்ட் எப்படி சொல்லலாம்? தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சியை இன்றைக்கு முடக்கி போட்டிருக்காங்க. யாரு நீங்க தவறான தவற போய் சொல்றீங்க? மக்களை தொழில் இருந்தது. தூத்துக்குடி மக்கள் ஆக்ரோஷமா கொந்தளிப்புல இருந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த தருவாயில மக்களோட புற்றுநோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கோம். அது காரணம் இந்த நக்சலைட்டுகளோட நிர்பந்தம் தான். இன்னைக்கு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியை கெடுக்க வேண்டும், தமிழகத்தின் அமைதியை கெடுக்க வேண்டும். இப்ப இந்த போராட்ட குழுவினருடைய அந்த அயோக்கியத்தனம் எல்லாம் இப்ப வெளிப்படுது பாருங்க. மக்களுடைய தூத்துக்குடியில் இப்ப சுற்றுச்சூழல் வந்து கெட்டு போச்சு நிரூபிங்க. நீங்க பசுமை சுற்றுச்சூழல் கெட்டு போயிருக்கு, நீர் மாசுபட்டிருக்கு. மக்களை சேர்த்து கிறிஸ்தவ நிறுவனங்கள் தூண்டுதல் பேர்ல சம்பத் இந்த அறிக்கை வந்திருக்கு, என்ன சொல்ல வரீங்க? அது அறிவியல் பூர்வமா இந்த பிரச்சனை சார்.
சார் இந்த அறிக்கை உண்மையிலேயே தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கடந்த 2.5 மாதமா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இவ்வளவு தூரம் பேசக்கூடிய யாராலும் சரி வாய்ப்பு, அதாவது இயற்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இல்ல கிடையவே கிடையாது. இந்த ஸ்டெர்லைட் திறந்தா தான் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, பொய். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடி மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். இப்போ அந்த ஆலை ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது. இதுதான் நீங்க சொல்றதுதான் உண்மை. தூத்துக்குடி மக்கள் நடத்தல, நக்சலைட்டுக்கு நடத்தினாங்க. பொய் சொல்லாதீங்க. நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள் சக்தி, கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் பணத்தை கொடுத்து கிறிஸ்தவ நிறுவனங்கள் தூண்டிவிட்டு இது அர்ஜுன் சம்பத் என்ன நீங்க சொல்றீங்க? பொய்யா? ஒரு வளையத்துக்குள்ளே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வளையத்துக்குள்ள இருந்துதான் பேசுறேன். மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஃபாயில் வேதாந்தா என்கின்ற அமைப்பிடம் இருந்து நிதி பெற்றுக்கொண்டு இந்த தூத்துக்குடியில சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி, சார் நீங்க தனிப்பட்ட முறையில திமுக காரங்க கிட்ட அதிமுக காரங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேளுங்க. காரணமாக இப்ப என்னமோ தூண்டி விட்டு பிரச்சனை வாதங்களை முன்வைக்கிறாங்க. நடந்துட்டு இருக்கு. நல்லா அவர்களே 22 இல்ல இப்ப தூண்டி விட்டு தான் காஷ்மீர் ஆக்குனாங்க. இப்படி தூண்டி விட்டு சொல்றது உண்மைதான். கிருஷ்ணமூர்த்தி குறுக்கிடுறீங்க. போலீஸுக்கு எதிராக மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்தவர்கள் யாராவது? ஆஷ்லி அவர்களே ஒரு சின்ன கருத்து என்னிட்ட இருந்து இதுவரைக்கும் போராடியவர்கள் பேசுங்க. தனவேல் ஓகே. இப்ப இந்த விவாதத்தில் கூட திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறுவதை கேட்ட ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கிறது. கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த 2.5 மாத காலமாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு முன்னாடி யாருனாலும் அவர்களுடைய இருக்கக்கூடிய ஆதாரத்தை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இது திரு சுந்தரராஜன் அவர்களிடம் இருக்கும் ஆதாரத்தை ஏன் போய் கொடுக்கல? கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஏன் அந்த ஆதாரத்தை போய் கொடுக்கல? இல்ல போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யாராவது? எல்லாருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதை போய் சொல்றதுக்கான ஆதாரம் இருந்தால் சொல்லியிருப்பார்கள். அது இந்த குழுவின் அறிக்கையில் கண்டிப்பாக வந்திருக்கும். இன்னைக்கு தேதிக்கு இல்லாதனாலதான் இது ஒரு வேற தளத்துல மக்கள்கிட்ட போய் அவரோட ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நீதி விசாரணை நடக்கும்போது அதற்கு முன் சமர்ப்பிக்க வேண்டிய விஷயங்கள் ஏன் சமர்ப்பிக்கப்படவில்லை? சரி, கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப நேரமா குறுக்கிட்டு இருக்கீங்க. இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? இந்த அறிக்கை எப்படி பாக்குறீங்க கிருஷ்ணமூர்த்தி? இது எங்களை பொறுத்துள்ள தூத்துக்குடி மக்களாகிய நாங்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்போடு இருக்கக்கூடிய சூழலுக்கு தான் தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு வெந்த புண்ணில வேல் பாய்ச்சுவதான ஒரு செயல்பாடாதான் இருக்கு. பேசுங்க, தொடர்ந்து இன்னைக்கு குறிப்பா நாங்க சொல்லக்கூடிய விஷயம், இன்னைக்கு இந்த அகர்வால்கள் கமிட்டி இந்த பசுமை தீர்ப்பாயம்ங்கிறது இன்னைக்கு குறிப்பா அவர்களே ஒரு இரட்டை வேடத்துக்கு தன்மையோடு தான் நடந்து கொள்ளாங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு நாங்க சொல்லக்கூடிய விஷயம், இன்னைக்கு முழுமையாக சொல்ல போனால் இந்த ஆய்வுக்குழு அவர்கள் அமைப்பதிலே பல்வேறு குளறுபடிகள். இந்த ஆய்வுக்குழுல ஸ்டெர்லைட்டோட ஒப்பீனியன் கேட்டு தான் இந்த ஆய்வுக்குழு அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய தருவாயில் இந்த ஆய்வுக்குழு யாருக்கு சாதகமா இருக்கும்? அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு மீதும் மத்திய அரசு மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை. அவர்கள் அப்படி நம்பிக்கையை விளைவிச்சிருந்தால் ஒரு வலுவான ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அல்ட்ராரெட் அடர் மிகுத்தி வாய்ந்த மிக அபாயகரமான நச்சாலைய மூடுவதற்கான ஒரு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு கொள்கை முடிவெடுத்து ஒரு சட்டமா ஏற்றிருந்தால் இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தை அணுகியிருக்க முடியாது. இது ஒரு கூட்டு சதி. அதுதான் நாங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. முழுக்க முழுக்க இது அரசும் ஆலையும் இணைந்தே செயல்படுது. தொட்டில் ஆட்டு விட்டு குழந்தை ஆடுது. இவங்க குறிப்பா நம்ம சொல்லக்கூடிய விஷயம், நான் அடிப்பது போல அடிப்பேன், நீ அல்றது மாதிரி ஆளு என்ன சொல்லிக்கிட்டு இது ஒரு நாடகம். இந்த நாடகம் அம்பலப்படுது, அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் முழுமையாக சொல்றோம், இன்னைக்கு இந்த பாதிப்பு இன்னைக்கு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை சார்ந்தவர் சொன்னார். இதுக்கு ஆதாரம் எவ்வளவு ஆதாரங்கள் இதுவரை வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. மத்திய நிலத்தடி நீர் வாரியம் என்ன சொல்லப்பட்டுச்சு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன ஆய்வறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை தாக்கல் பண்ண அந்த நீர் என்ன சொல்லுச்சு, இந்த நீர் நிலம் காற்று கடல் அத்தனை நஞ்சு கலந்திருக்கு தானே சொன்னாங்க. அவங்களுக்கு ஆய்வு பண்ண ரிப்போர்ட் பண்ண நீர் தானே சொல்லிச்சு.
அப்படி இருக்கக்கூடிய தருவாயில இன்னைக்கு சம்பத் போன்றவர்கள் தொடர்ச்சியா மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு மத ரீதியான தீவிரவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியா அவர்களுடைய செயல்பாடு. இன்னைக்கு மக்கள் தன்னெழுச்சி போராட்டங்க. இது ஒரு தனி நபர், தனி இயக்கம், தனி கட்சி தலைமையில் மக்கள் ஒருங்கிணைந்து மக்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு மக்கள் தன்னெழுச்சி போராட்டம். இன்னைக்கு 15 உயிர்களை நாங்க இழந்திருக்கோம். என்ன பல்லாயிரக்கணக்கில் மக்கள் காயப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த ஆலையால எத்தனை கிராமங்கள் நாங்க வரிசையா சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த அரசு செய்ய வேண்டிய கடமை இன்னைக்கு முழுக்க முழுக்க அவர்கள் இன்னைக்கு அந்த அறிவிப்பானங்கிறது 2013 அதே அறிவிப்பான கிருஷ்ணமூர்த்தி அவரு மக்கள் கருத்தை என்னைக்குமே எதிரொலிக்க விட மாட்டாரு. அதுதான் சம்பத்துடைய பணியே, சம்பத்துடைய சோழியா அதுதான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய தருவாயில இந்த தன்னெழுச்சி போராட்டத்தை, மக்களுக்கான தன்னெழுச்சி போராட்டங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பணி பொய் பிரச்சாரம், கோயப்பல்ஸ் பிரச்சாரம், அது தன்னெழுச்சி போராட்டம் இல்ல. 300 ரூபாய் 200 ரூபாய் லட்சக்கணக்கில் கூடுனாங்க. தூத்துக்குடியில தெரியும். யார் யார நீங்க பார்ல வேலை பார்க்கறவங்க அவன் 100க்கோ கலெக்டர் இன்னைக்கு இருக்கிற மாநில அரசு, மாவட்ட நிர்வாகமும் மத்திய அரசு முழுமையாக இந்த வேளாண் நிறுவனத்துக்கு துணையா இருக்கு. நாங்க வைக்கக்கூடிய வேடத்தை போட வேண்டாம். அரசு ஏதோ நாடகம் ஆடிட்டு இருக்கு. நாங்க இந்த ஸ்டெர்லைட்டை மூடிட்டோம். எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் சொல்லுவேன். உங்க எல்லாருக்கும் வாய்ப்பு தரப்படும். உங்க சுற்றுல நீங்க பேசலாம். வாய்ப்பு கொடுங்க, நான் சொல்றேங்க. சுந்தரராஜன், இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த ஆலை மீண்டும் இயங்கலாம் அப்படின்னு அகர்வால் கமிட்டி சொல்லியிருக்காங்க. இது இந்த ஆலை மீண்டும் இயங்குவதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கி விட்டுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படியே தேசிய பசுமை தீர்மானம் ஏற்றுக்குச்சு அப்படின்னா அதுக்கான அறிகுறியை தான் நம்ம பார்க்க முடியும். இந்த தருண் அகர்வால் குழுவிடம் போய் ஏன் ஆதாரங்களை யாருமே கொடுக்கல, அப்படி யாருமே கொடுக்க மாட்டாங்கன்னா திரு தனவேல் அவர்கள் சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லா ஆதாரங்களும் எல்லாரும் கொடுத்துருக்கோம். அந்த ஆதாரங்களை எப்படி அந்த கமிட்டி டீல் பண்ணிருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்லிக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. சரிங்களா? அது எப்படி இப்போ நாங்கள் பொல்யூஷன் ஆகிருக்கு, தமிழக அரசுக்கு கொடுத்துருக்குன்னு அவர் தமிழக அரசுக்கு இன்னும் கூட வரல. இப்போ நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கு முந்தினா கூட பேசிட்டு வந்தேன். தமிழக அரசுக்கு இன்னும் கைக்கு வரல, கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ யாருமே போய் ஆதாரங்களை கொடுக்கலன்னு சொல்கிற குற்றச்சாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியும். அதாவது தருண் அகர்வால் கமிட்டியிடம் போய் எப்படி டீல் பண்ணியிருக்குங்கிறது இந்த பரிந்துரைகள் மூலமா தெரியும். அந்த பரிந்துரைகள் தான் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் அவங்க சொல்றாங்களே, இதுல மூடியதே இயற்கைக்கு நீதிக்கு எதிரானது, சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆலை இயங்கலாம், இதெல்லாம் அதோட எக்ஸ்ட்ராக்ஷன் தானே. இல்லை, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூவை விட்டுட்டு அது அப்படி சொல்றதுக்கான அதுக்கு அதிகார வரம்பு இருக்கான்னு விட்டுட்டு இந்த ஆலையை மீண்டும் இயக்குவதற்கான அனுமதி ரெக்கமெண்டேஷன் இந்த அறிக்கை இந்த குழு கொடுத்துருக்கு. அந்த அறிக்கையின் மீது தான் தமிழக அரசு இப்போ பதில் மனு தாக்கல் செய்ய போகுது. மற்ற இன்டர்வியூனர்ஸும் பதில் மனு தாக்கல் செய்ய போறாங்க அந்த பேஸ் பண்ணி. சரிங்களா? இந்த ரெக்கமெண்டேஷனை தேசிய பசுமை தீர்மானம் ஏற்றுக்க போதா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. சரி, அது தேசிய பசுமை தீர்மானம் ஏற்றுக்காம கூட போகலாம். ஏன்னா நீங்க ஆக்சுவலா எங்களுக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா 48 சீல்டு கவர்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை சேர்ந்த நீதிபதி படிக்கணும். அது எப்படி அடுத்த ஒரு வாரத்தை படிக்க போனா எங்களுக்கு தெரியல. ஏன்னா 48 சீல்டு கவர் நிறைய டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இஷ்யூவையும் இந்த கமிட்டி எப்படி டீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து நிறைய ஆதாரங்கள் போயிருக்கு. தமிழக அரசு நிறைய ஆதாரங்கள் கொடுத்துருக்கு. எங்கெங்கெல்லாம் மாசு ஏற்பட்டு தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. அங்க ஃபீல்ட்ல இருந்தும் நிறைய ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்காக போராடுற அவங்க ஃபாத்திமா பாபுல இருந்து திரு வைகோ அவர்கள் இருந்து எல்லாருமே பல ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கான பதிலை இந்த கமிட்டி எப்படி சொல்லிக்கிற விஷயம் தான் முக்கியமான விஷயம். அப்பதான் அதுல லாஜிக்கலா ரீசன் பண்ணி அதை ஃபைண்டிங்ஸ் பண்ணி ஆலய துவங்கலாம் வந்திருக்காங்க. இல்ல ஆலயம் தாண்டி மக்கள் விருப்பம், அந்த ஆலைக்கான ஒரு விஷயம் பெர்ஸ்பெக்டிவும் பேசணும். மக்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தமிழக அரசு தான் இருக்குது. தமிழக அரசு தமிழகத்தில் இனிமேல் தாமிர உருக்காலைகள் செயல்படாது அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவெடுத்து அமைச்சரவை கூட்டி கொள்கை முடிவெடுத்து சட்டமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றி அனுப்பி வைத்தால் இந்த நீதிமன்றமும் கிடையாது, யாரும். ஏன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டேட் சப்ஜெக்ட், தொழில்துறை ஸ்டேட் சப்ஜெக்ட். சரிங்களா? அந்த இருக்கிறதுக்கான அனைத்து அதிகாரமும் தமிழக அரசு இருக்குது. சரி, அது ஏன் எடுக்க முடியல அப்படிங்கறது ஆவடிக்குமார் கிட்ட கொள்கை ரீதியிலான முடிவு தான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வா அமையுங்கிற பட்சத்தில் எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க. எதிர்க்கட்சி தலைவரும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. அதை எடுப்பதில் தமிழக அரசு ஏன் தாமதிக்குது? இல்லை, இது இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக, இது அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக சொல்ற வார்த்தை. இங்கே மரியாதைக்குரிய சுந்தரராஜன் அவர்களே சொன்னது மாதிரி, இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய தனவேல் அவர்கள் சொன்னது போல, இந்த பிரச்சனையே தமிழ்நாடு அரசாங்கம் ஆண்டுதோறும் புதுப்பித்து வந்த அந்த அனுமதியை புதுப்பிக்க நிறுத்தியதால் தான் இந்த வழக்கே வந்திருக்கு.
தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை தான் இதுக்கு. இன்னைக்கு அவங்க சொல்றது காரணமோ இல்லை இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து பசுமை தீர்ப்பாயத்தில் சொன்னது போல இந்த போராட்டத்துக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னு இல்லை. அந்த போராட்டத்துக்கு முன்னையே அரசாங்கம் முறையா நடவடிக்கை எடுத்து இங்க நான் முடிச்சிடறேம்மா, பொதுமக்களிடமிருந்து வந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அந்த இடத்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நிலத்தடி நீர் மாசுபட்டிருக்கிறது, பொது சுகாதாரம் சீர்கெட்டிருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தால் அரசாங்கம் எடுத்த காழ்ப்புணர்ச்சிகளுக்கோ அல்லது விமர்சனங்களுக்கோ அப்பாற்பட்ட ஒரு நடவடிக்கை. இது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை, மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த இந்த நடவடிக்கை இதை வந்து இப்போ அந்த நிறுவனம் நான் வந்து அந்த இடத்துல எங்களால் மாசுபடலை அல்லது நாங்கள் வந்து அதை சரி பண்ணுறோன்னு சொல்லி அவங்க தீர்ப்பாயத்துக்கு போயிருக்காங்க. அவங்க விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணையில் அவங்க அமைச்ச குழு என்பது அங்கே போய் பரிசீலனை பண்ணி அந்த ஆலையால் அங்கே மாசு கெட்டு போயிருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்களுக்கு கிடைச்ச தகவலை அவங்களுடைய விருப்பத்தையும் சேர்த்து அதுல அவங்க அறிக்கையை தந்திருக்காங்க. விருப்பத்தை இல்ல, பரிந்துரை செய்யறாங்க. அதுதான் பரிந்துரை என்பதே எந்தவித கம்பல்ஷனும் இல்ல, அது யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. பரிந்துரை என்பது அவங்களுடைய விருப்பம் தான். அது எந்த ஆவணங்களும் இல்லாம எந்த சாட்சியங்களும் இல்லாம அப்படி ஒரு பரிந்துரை அவங்க வைக்க முடியுமா? அவங்க ஆவணங்களோட செஞ்சா கூட இது வந்து ஆணை கிடையாது, உத்தரவு கிடையாது. இது பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து முழுமையா ஏற்றுக்க வேண்டும் என்ற அவசியம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு இல்லை. அவங்க அதன் மீது விசாரணை பண்ணி எது சரியோ அதுல ஏதாவது வந்து சொல்றதுல உண்மை இருந்தால் அதை வந்து அவங்களுக்கு உரிய நிவாரணம் தருவதற்குரிய உத்தரவு போடுவாங்க. அதுதான் நடைமுறையில் இருக்கு. இதை உடனே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு பின்னடைவு அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் வந்து சரியானது இல்லை சொல்றதும், இது ஏதோ போராட்டக்காரர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்றதும், இது எல்லாமே வந்து இதை வந்து பிரச்சனையை திசை திருப்பி அந்த சூழலை மாற்றுவதற்குரிய முயற்சியை தவிர இது எதுவுமே உண்மை இல்லை. மக்களுக்கு எது தேவையோ, மக்களுக்கு எது சரியோ அங்க இருக்கின்ற எல்லாரும் ஒட்டுமொத்த மக்களுடைய ஸ்டெர்லைட் ஆலை திறக்க கூடாது, அதுல இருந்து உறுதியா இருக்க போகுதா தமிழக அரசு? நீங்க இத வந்து ஒரு 60% சொன்னா 40 பேர் திறக்கணும்வாங்க. அது இல்ல. அது வந்து வாக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்க முடியாத ஒரு அரசாங்கம். அதனால அங்க வந்து ரெண்டு கோரிக்கைகள் இருக்கு, இருக்கணும்னு இருக்கு, இருக்க கூடாதுன்னு இருக்கு. ரெண்டு கோரிக்கை இருக்கு. ஆனா அரசாங்கம் அங்க மாசுபட்டது உண்மை, அந்த உண்மையை இரட்டை நிலைப்பாடு தெரியுது. அதுக்காக இந்தியாவில் இருக்கிற எல்லா போராட்டக்காரர்களும் கொண்டு போய் அங்க போராட்டம் நடத்தி அங்க இருக்கிற அப்பாவி மக்களை வந்து பலிகடை ஆக்குறதையும் அரசாங்கம் அனுமதிக்க முடியுமா? அதனால இது அரசாங்கம் வந்து தன்னுடைய நடவடிக்கைகள் சரியா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இது வந்து அங்க வந்து ஒரு கொந்தளிப்பு உருவாக்கிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கிட்டு அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆசையா எங்க பிள்ளைகளு எங்களுடைய பிள்ளை சாவ நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லங்க, போராட்டம் அரசு நாடகம் ஆடாதீங்க. நீங்க இல்ல நீங்க வந்து அவர் ஒரு பத்தியில அரசாணை வெளியிட்டா பின்னணி இருக்கு, அதனால அவங்க நீதிமன்றம் நிறுவனம் ஒரு பின்னணி சொல்லுது. நீங்க அவங்க நீதிமன்றம் செல்வதற்கு சாதுரியமான வழி பார்க்க முடியும். நாங்க வந்து என்ன வாய்ப்புகள் செஞ்சிட்டு இருக்கோம். அதை மீறி போக சொல்ல நீதிமன்றத்தில் போராடி உங்க ஆட்சியை காப்பாத்திருக்கோம். எங்க ஆட்சியை காப்பாற்றுறோம். நீங்க போராட்டக்காரர்கள் வந்து நீங்க வந்து இந்த ஆட்சி செஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க போராட்டத்தை வச்சுட்டு அதை கவசமாக்கி அப்பாவிகளை வரிகளாக்கி பசுமை தீர்ப்பாயத்தில் உங்க போராட்டத்தை அர்த்தமே இல்லை. அரசாங்கம் தடைப்படுத்தி விரிவாக்கத்தை தடைப்படுத்த ஆயிரம் சொல்ல முடியும். அந்த நீ இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு நீதிமன்றம் செல்வதற்கும் வாய்ப்பை நீங்க தான் கொடுக்கீங்க. இது நீங்க மறைமுகமா தொடர்ச்சி போராட்டத்தால இன்னும் போராட்டத்தால எந்த ஏதாவது ஒரு நன்மை அன்னைக்கு அவ்வளவு பேர் செத்ததை தவிர தவிர நீங்க என்ன வருட போராட்டம் தொடர்ச்சியா 100 நாள் போராட்டத்துக்காக எத்தனை பின்னணி இருந்தது,
இந்த அரசு போராட்டத்தை முன்னெடுத்தவங்க மேலாம் இன்னைக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தேவையில்லாத அனுமதிக்க மாட்டாரு. இன்னைக்கு அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்கு. அதுக்கு அரசாங்கம் தான் காரணம். இங்க அரசாங்கத்துக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்க. சார் அதோட கிரெடிட் ஃபுல்லா எப்ப கிடைக்கும்னா ஆளை மூடப்பட்டுச்சுங்கற ஒரு அமைதி அதற்கான ஃபுல் கிரெடிட்ட வந்து அரசாங்கம் எடுக்க முடியாது. ஆலய பயங்கரவாதிகள் நிர்வாகரீதியான பணிகளும் நடந்துட்டு தான் இருக்கு. கண்மூடி தரமா சொல்றோம். திறக்கப்பட மக்கள் நம்பலாம். மக்களுக்காக நீங்க ஒரு கோரிக்கை பேசினா கொஞ்சம் மக்களுக்கு இல்ல எல்லாரும் ஒருத்தரா பேசினா எல்லாம் இந்த விஷயத்தை வந்து ரெண்டா பிரிச்சு பார்க்கணும்ன்றா என்னோட ஒரு கோரிக்கை. எல்லாருக்கும் போராட்டத்தோட பின்புலம் எதனால நடந்ததுன்றத வந்து தீவிர விசாரணை அது வந்து சிபிஐ அதனால அதை ஒரு விவாதமா இன்னைக்கு பேசணுன்றது தேவையே கிடையாது. இந்த போராட்டத்தின் பின்னணியானது வந்து சரியாக சிபிஐ விசாரணை நம்ம சம்பத் சார் ஒரு 2 நிமிஷம். சம்பத் சார் எனக்கு ஒரு 2 நிமிஷம். சோ என்னுடைய இந்த போராட்டத்தை பற்றி நம்ம வந்து இங்க வந்து பேசணும்ன்றது தேவையில்லை. போராட்டம் வந்து ஒரு மக்கள் உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்தது என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் உயிர் பலி என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிதர்சனமான உண்மை. அதற்கான பின்புலம் என்ன, எதனால் இந்த போராட்டம், யார் இதற்கு பின்னால் இருந்தார்கள், எந்த ஆதாரத்தை சொல்லி எந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்லி போராட்டம் நடத்தினார்களோ அந்த குற்றச்சாட்டத்துக்கான ஆதாரத்தை இதுவரைக்கும் சமர்ப்பிக்கவில்லை. அதற்கான இந்த வெளிப்பாடு தான் இந்த குழு அறிக்கை. சோ ரெண்டு விஷயம் போராட்டத்தையும் அதற்கான பின்புலத்தையும் பேச வேண்டாம். அதற்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய ஒரு கருத்து முடிச்சுக்கிறேன். இது போக இந்த கொள்கை ரீதியான முடிவு என்று எடுக்கணும் இந்த ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து எதனால் இந்த காப்பர் ஸ்மெல்டர்னால ஏதாவது பாதிப்பு இருக்கு என்று ப்ரூவ் பண்ணாதான் வந்து நம்ம கொள்கை முடிவு பத்தியே பேசணும். இந்தியாவில் இது வரைக்கும் வந்து 3-4 காப்பர் ஆலை தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வேர்ல்டு ஓவர் கிட்டத்தட்ட 100 காப்பர் தொழிற்சாலை இயங்கிட்டு இருக்கு. எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் எந்த ஒரு கொள்கை முடிவை இவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்றதுக்கு எனக்கு எதுவுமே புரியல. ஏதாவது ஆதாரம் இதன் மூலமாக இதுக்கு ஒரு டெக்னாலஜியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது, இவங்க சொல்ற இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணவே முடியாது, இல்ல இந்த வியாதிகள் எல்லாம் பரவிக்கிட்டே இருக்கு, தூத்துக்குடியில தான் எல்லா வியாதிகளும் இருக்கு அப்படின்ற ஏதாவது ஒரு ஆதாரம் வேணுமே. இவ்வளவு நாள் அவங்க சொல்லி நடத்தி இந்த போராட்டத்திற்கான எந்த ஆதாரமும் இதுவரை அவங்களால் நிரூபிக்க முடியவில்லை. அவங்களால் அதற்கான ஆதாரத்தை வைக்க முடியவில்லை. ஆதாரம் இல்லை, ஆதாரம் சமர்ப்பிக்கவில்லைங்கிறத உள்ள இருந்தேன் என்ற ஒரு அட்வான்டேஜோட நான் சொல்றேன். உள்ள உட்கார்ந்து விவாதத்தை கேட்டது அவர்களால் ஆதாரத்தை சமர்ப்பிக்கப்பட முடியவில்லை. நான் இந்த நீதிபதி உடனடியாக அவர்கள் ஆதாரத்தை சமர்ப்பித்திருந்தால் இந்த விசாரணையே வந்து இந்த தமிழக அரசை பற்றி சொல்லவில்லை. நான் தமிழக அரசு தவிர மற்ற அனைவரும் இந்த விவாதத்தில் சம்பந்தப்பட்ட அனைவருமே வந்து அவர்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் நேரத்தை ஒரு வாய்தா வாங்கி தான் அந்த ஆதாரத்தெல்லாம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. பட் அது எதுவும் அந்த ஆதாரத்தை வந்து குழு எப்படி ஆராய்ந்திருக்குன்னு சுந்தரராஜன் சொன்ன மாதிரி ஒரு ஃபைனல் அறிக்கை வரபோது தெரியும். இன்னைக்கு தேதிக்கு நம்ம அதை டிபேட் பண்ணோம்னா ஒரு ப்ரீமெச்சூர் டிஸ்கஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய தரப்பு ஆதாரம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்திருக்காங்க. அதே தரப்புல இருந்து ஆலை தரப்புல இருந்து எவ்வளவு ஆதாரம் கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்திருக்கோம். சோ எது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்குமோ அதை தான் வந்து நீதித்துறை ஏற்றுக்கொள்ளும் என்பது கிருஷ்ணமூர்த்தி பேசலாம். அவர் சொன்னதுல இருந்தே நான் சொல்லுதேன், இந்த தருண் அகர்வால் கமிட்டி ஏதோ அறிவியல் ரீதியான ஆய்வுகளா மேற்கொண்டாங்க. இவங்க எந்த ரீதியான ஆய்வுகளும் இவங்க மேற்கொள்ளல. இவர்கள் முழுக்க ஆலை தரப்பு என்ன கொடுத்தாங்களோ அதை இவர்கள் வந்து கால அவகாசம் இதெல்லாம் இவர்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் கிடையாது. முழுக்க இந்த ஆய்வுங்கிறதே ஒரு பொய்யான தன்மையான ஆய்வா தான் இது வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல நாங்க சொல்லக்கூடிய விஷயம், இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா நீதிமன்றங்களையும் அரசையும் இந்த நிறுவனம் பல நேரங்களில் ஏமாத்தி இருக்கு, தொடர்ச்சியா ஏமாத்தி இருக்கு. 2004 முனைவர் தியாகராஜனுடைய கமிட்டி அறிக்கையை பாருங்க, நீதியுடைய அறிக்கையை பாருங்க. 2006 எங்க ஆதார எங்க கிரீன் எங்க எல்லாமே ஆதாரத்தை வந்து கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. மக்கள் எப்பொழுதுமே ஆதாரத்தோட பாதிப்பு தான் நாங்க சொல்லக்கூடிய ஆதாரம். நீங்க குறிப்பிடாதீங்க,
நீங்க குறிக்கிற 2013ல தூத்துக்குடி மாவட்டத்துல கெமிக்கல் டிசாஸ்டர் பேசுனீங்க. இப்ப கிருஷ்ணமூர்த்தி பேசிட்டு இருக்காரு. இந்த பேசுங்க கிருஷ்ணமூர்த்தி. 2013ல கெமிக்கல் டிசாஸ்டர் நடந்துச்சு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் அறிவிச்சிருக்கு. அது யாரால அறிவிக்கப்பட்டிருக்கு? யாரால நடந்தது? ஸ்டெர்லைட்டால நடந்தது. தொடர்ச்சியான உயிரிழப்புகள் தொடர்ச்சி. அன்னைக்கு நாங்க சொல்லல, கிரீன்பீஸ் ஆய்வறிக்கை சொல்லுது, இவங்களுக்கு ஆய்வு செய்த நீதி நிறுவனம் சொல்லுது. தொடர்ச்சியா அன்னைக்கு மத்திய நிலத்தடி நீர் வாரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆய்வுகள் இல்லாம இல்ல, தொடர்ச்சியா. இன்னைக்கு நீங்க குறிப்பிடாதீங்க. 2013 நீதி கொடுத்தது ஆய்வறிக்கை இல்லையா? இல்ல கிளாட் அல்வாரஸ் தலைமையில வந்த சுப்ரீம் கோர்ட் பேனல் கமிட்டி கொடுத்ததா? ஆய்வு கிடையாதா? தெளிவா பேசணும். நீரி சொல்லலையா? இந்த ஆய்வறிக்கை தெளிவான ஒரு உத்தரவை வழங்கியுள்ளது. இது வந்து மக்களுக்கு தெரியும். மக்களுடைய கொந்தளிப்பு தவறான கருத்து குறுக்கிட்டு தான் ஆகணும். மக்களை வந்து தவறான கருத்துக்கள் குறுக்கிட்டு தான் ஆகணும். மக்களை வந்து நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திட்டீங்க. தூத்துக்குடியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க தேவையில்லாத பேச வேண்டாம். இது தேவையில்லாத கருத்து, தேவையில்லாத பேச வேண்டாம். விவாத பொருள் என்னவோ அதை பற்றி மட்டும் பேசுவோம். தேவையில்லாம நீங்க சொல்லக்கூடிய ஆதாரம் இல்லைன்னா கிரீன் பீஸ் நாங்க இப்ப நான் சொல்லுவோம், நீதி கொடுத்தது ஆய்வறிக்கை கிடையாதா உங்களை குறித்து? ஏன் இதே மாநில நம்ம ஹைகோர்ட் உங்களை மூடுவதற்கு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் கிருஷ்ணமூர்த்தி அர்ஜுன் சம்பத் வட்டாரத்துல நிலத்தை 2013 மார்ச் 23 சம்பவம் உங்கள்ல இருந்தானே வெளிப்பட்டுச்சு. கந்தர் டை ஆக்சைடு 24 ஆளுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு. யார் ப்ரூவ் பண்ணாத? இதெல்லாம் வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. கிருஷ்ணமூர்த்தி, உங்களிடம் ஆதாரம் இருந்தால் சமர்ப்பிக்க வேண்டிய இடம் தேசிய பட்டியல் தீர்ப்பாணையம். பொதுவாக்கெடுப்பு நடத்திட்டோம். நாங்க இது மக்களுக்கான அரசுங்க. மீண்டும் மக்கள் புரட்சி நடத்துங்க. அது மக்களுக்கான அரசு. ஒன்னும் புரட்சி வெடிக்காது. தூண்டி விடாதீங்க மக்களை. மறுபடியும் உங்க புரட்சி எப்படி வெடிச்சுன்னு எங்களுக்கு தெரியும். போய் பேசாதீங்க. அம்மா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அது ரெகுலரா கண்காணிக்குது, அறிவியல் பூர்வமா அளவீடு பண்ணுது. காற்றுல மாசு அதிகரிச்சிருக்கா இல்லையா? ஆலை இயங்கும் போது காற்று மாசு என்ன, ஆலை இயங்காத நேரத்தில் காற்று மாசு என்ன, நீர் மாசடைந்து இருக்கிறதா இல்லையா? அத வந்து அரசாங்கத்துடைய அறிவியல் நிறுவனம் லேப் அவங்க வந்து நீர் மாசுபட்டிருக்கா இல்லையா இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கறாங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி பாக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க புற்றுநோய், எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு பேருக்கு புற்றுநோய், இங்க எவ்வளவு பேருக்கு புற்றுநோய், இதெல்லாம் பாக்குறாங்க. பார்க்கும்போது தூத்துக்குடியில இவர்கள் போராட்டக்காரர்கள் மிகைப்படுத்தி பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. கோயாப்பல்ஸ் பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. இவர்கள் கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. தண்ணி கெட்டு போச்சு, காசு கெட்டு போட்டு போச்சுன்னு அறிக்கை பத்தி தான் பேசுறேன். அறிக்கையை பத்தி தான் சொல்றேன். என்ன ரிப்போர்ட் இருக்கு சொல்லுங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அறிவியல் அறிஞர்கள் அல்லது மாசு கட்டுப்பாட்டு அறிஞர்கள், சுற்றுச்சூழல் அறிஞர்கள் இவங்க வந்து சொல்லிருக்காங்களா இந்த மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை இயங்குறதுனால புற்றுநோய் வந்தது, ஸ்டெர்லைட் ஆலை இயங்குறதுனால காற்றுல மாசாய் போச்சு, ஸ்டெர்லைட் ஆலை இயங்குறதுனால நீர் கெட்டு போச்சுன்னு அப்படி இருந்தா எப்படிமா அந்த குடியிருப்புல இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட புற்றுநோய் வரல? ஒரு ஆளுக்கு கூட புற்றுநோய் வரலையே. குடியிருப்புல இருக்காங்களே, ஸ்டெர்லைட் ஆலை இயங்கக்கூடிய அந்த இடத்திலேயே குடியிருக்காங்களே அந்த பணியாளர்கள், அவங்களுக்கு எல்லாம் புற்றுநோய் வரல. ஆலை மூடுறதுக்கு பிறகு காற்றுல மாசு கம்மியா இருக்குது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறி இருக்கு. மாசு கம்மியா இருக்குன்னு கூறிட்டீங்களா? இன்னொரு அறிக்கை தான் சொல்லுது, ஆலை இயங்கிய நிறுத்ததுக்கு அப்புறமும் வந்து சொல்கிறது. சரி, இது தொடர்பாக ஒரு ட்விட்டர் போல் ஒன்றை நடத்தி இருந்தோம். அதாவதுங்க இப்ப அரசாங்கம் இவங்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாக கொள்கை முடிவுன்னு ஒண்ணு சொல்றாங்க. இப்போ சொல்றேங்க, அரசாங்கம் இந்த கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜெயலலிதா அம்மா ஒரு கொள்கை முடிவு எடுத்தாங்க, ஸ்டெர்லைட் ஆலை திறந்தாங்க. ஸ்டாலின் ஒரு கொள்கை முடிவு எடுத்தாரு, ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் பண்ணாரு. இந்த கொள்கை முடிவு என்பது மாறும். ஏன்னா மக்கள் இன்றைக்கு ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அணி அணியாக விவசாயிகள் வந்து மனு கொடுக்கிறாங்க ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும்னு. அதே மாதிரி தூத்துக்குடியில் கூடிய வியாபாரிகள், தூத்துக்குடியில் கூடிய தொழிலாளர்கள்,
அந்த போக்குவரத்துல இயங்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே ஸ்டெர்லைட் ஆலை இயங்கினா தான் இங்க வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் நினைக்கிறாங்க. 4 லட்சம் மனுக்கள் இதற்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. 2 லட்சம் மனுக்கள் இதற்கு ஆதரவாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. வெறும் ஆதரவை மட்டும் நாம் பேச வேண்டாம். இது தொடர்பாக ஒரு ட்விட்டர் போல் ஒன்றை நடத்தி இருந்தோம். மனு வேற சார். இந்த அர்ஜுன் சம்பத், இது தொடர்பாக ஒரு ட்விட்டர் போல் ஒன்றை நடத்தியிருந்தோம். ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது தவறு என அறிக்கை வெளியாகி இருப்பதன் அடுத்த கட்டம் அரசு எதிர்க்கும் என்பதற்கு 2% நேயர்களும், வழக்கு நீடிக்கும் என்பதற்கு 9% நேயர்களும், போராட்டம் தொடங்கும் என்பதற்கு 28% நேயர்களும், ஆலை திறக்கப்படும் என்பதற்கு 61% நேயர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. இதிலிருந்து இறுதி கருத்தை எடுக்கலாம். சுந்தர்ராஜ், உங்ககிட்ட இருந்து இதோட சேர்த்து தமிழக அரசு இதற்கு அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கணும், இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு என்பது எப்படி அமையும்? இல்லை, நிரந்தர தீர்வு என்பது தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒருவேளை ஆலையை திறக்க சொல்லி உத்தரவு கொடுத்துச்சுன்னா அதை எடுத்து முறையீடு செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து தமிழக அரசுக்கும் மற்ற மனுதாரர்களுக்கு இருக்குது, உச்சநீதிமன்றத்துக்கு சொல்லணும். ஆனால் தமிழக அரசு வந்து நிச்சயமாக கொள்கை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்குது. தலைவர் சொன்ன மாதிரி தமிழக அரசோட மாசு கட்டுப்பாடும் தெளிவாக சரி இருக்குது. என்னென்ன வகையெல்லாம் மாசு ஏற்பட்டுக்குன்னு சொல்லி தெளிவாக வந்து அறிக்கைகள் வச்சுருக்காங்க. அந்த அறிக்கைகளை பேஸ் பண்ணியே தமிழகத்தில் இனிமேல் தாமில ஒரு செயல்பட முடியாது அப்படிங்கிற கொள்கை முடிவை தமிழக அரசு நிச்சயமாக வந்து எடுக்க முடியும். உச்சநீதிமன்றம் போய் நமக்கு வந்து சரியான தீர்ப்பு கிடைக்கல, ஆலையை திறக்க தான் உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னா தமிழக அரசு அந்த முடிவு வந்து எடுக்கலாம். அதுக்கு எல்லா அதிகாரமும் தமிழக அரசுக்கு. அதாவது தமிழக அரசு தான் முடிவு பண்ணும் தமிழகத்தில் எந்த விதமான தொழிற்சாலைகள் வர வேண்டும், எந்த விதமான தொழிற்சாலை வரக்கூடாது. இன்னைக்கு வந்து முடிவு பண்றாங்க ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பிளாஸ்டிக் பைகளையும் பிளாஸ்டிக் பாட்டிலையும் உற்பத்தி செய்ய மாட்டோம். கொள்கை ரீதியில அரசாங்கம் நடவடிக்கை தீர்மானம் எடுக்க முடியும் சொல்றீங்க. ஆவடிக்குமார், அதாவது அரசாங்கம் அங்கிருந்த புகார்கள் அடிப்படையில் எடுத்த நடவடிக்கை தான் இன்றைக்கி அந்த நிறுவனம் மூடப்பட்டிருக்கு. அந்த நிறுவனம் மூடப்பட்டதுக்கு எந்த காரணங்களுக்காக அது மூடப்பட்டதுன்னு அரசாங்கம் சொல்லிச்சோ அதை எதிர்த்து அவங்க பசுமை தீர்ப்பாயத்தில் முறையீடு செஞ்சுருக்காங்க. அது விசாரணையில் இருக்குது. இதை தவிர இதில் எதுவும் பெரிய டெவலப்மெண்ட் எனக்கு தெரியலை. அரசாங்கம் இது எந்த பிரச்சனையில் உறுதியாக அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இதை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதோ, ஏன்னா அரசாங்கம் ஒரு அந்த தொழிற்சாலையை ஒட்டி தமிழ்நாடு முழுக்கமான ஒரு பொதுவான கொள்கை முடிவு எடுக்க முடியாது. அந்த அரசாங்கம் அதனால தான் அங்கே இருக்கிற சூழலுக்கு தக்கவாறு அந்த நிறுவனத்துக்காக உத்தரவு போட்டிருக்காங்க. அது நடைமுறையில் இருக்குது. அந்த நடைமுறையிலிருந்து இப்போ எந்த நீதிமன்றமும் அதுக்கு எதுவும் தடை சொல்லலை. போட்ட உத்தரவு இன்னும் செயலில் இருக்குது. இன்றைக்கும் அந்த நிறுவனம் மூடப்பட்டிருக்கிறது. அதனால் இது எதையுமே வந்து புரிஞ்சிக்காம இது ஏதோ ஒரு இது வச்சுட்டு இந்த அரசாங்கத்தை எப்படியாவது குறை சொல்லணும், இல்லாத அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தணும்னு சில விரும்புகின்ற சில சக்திகளும், அல்லது அரசாங்கத்தை இதை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தின் மீது ஒரு களங்கத்தை சுமத்தணும் என்று விரும்புகின்ற கட்சிகளும் இதை ஒரு பிரச்சனையாகிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில் அங்கே இருக்க மக்களுக்கு பாதிப்பு இருக்குது, அதுக்கு நிவாரணம் தேடணுன்ற அக்கறை இருந்தால் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்திருப்பாங்க, இருக்கணும். ஆனால் அது இல்லாமல் இதெல்லாம் செய்கிறத பார்க்க சொல்ல இது முழுக்க முழுக்க இன்னைக்கு ஸ்டெர்லைட்டை வச்சு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு என்னவாக இருந்தாலும் மக்கள் பக்கம் இந்த அதிமுக அரசு நிற்கும் இருந்ததுனால தான் இந்த வழக்கே வந்திருக்கு. சரி, அதை உங்களுடைய இறுதி கருத்தாக எடுத்துக்கொள்கிறேன். அரங்கத்திற்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவல்.